Hello children, இன்னைக்கு exercise 4.2ல sum number 4 பார்க்க போறோம். In the given figure, if PQ is parallel to BC and PR is parallel to CD. So இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற ஃபிகரில் PQ is parallel to BC. ஸோ இந்த ரெண்டு லைனும் parallelனு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் PR is parallel to CD. PR is parallel to CD. ஸோ இந்த ரெண்டு லைனும் parallel அப்படின்னு சொல்லிட்டு prove that அப்படின்னு சொல்லி ரெண்டு subdivision கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு subdivision பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்து AR by AD is equal to AQ by ABங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. AR by AD, ஸோ AR by AD is equal to AQ by AB, இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிபிடி தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் இந்த ஃபிகரை வந்து ரெண்டு ட்ரையாங்கிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ABC அப்படிங்கிற மேலே ஒரு ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ABC என்ன கொடுத்துருக்காங்கன்னா PQ is parallel to BCன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பை பிபிடி தியரம் படி இந்த லைன் வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா இந்த லைன் வந்து இந்த மற்ற ரெண்டு சைட்ஸை டிவைட் பண்ணுற ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பிபிடி தியரம் இல்லையா. ஸோ AQ by QB is equal to AP by PC. ஓகே, ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து கீழே இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ACD இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா PR is parallel to CDன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. PR is parallel to CD. ஓகே, ஸோ ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு நடுவில் ஒரு லைன் பேரலாக இருக்குது அப்படின்னா அந்த லைன் வந்து மற்ற ரெண்டு சைட்ஸை டிவைட் பண்ணுற ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பிபிடி தியரம். ஸோ AP by PC நம்ம ஏலேருந்து தான் அதுவும் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதுவும் ஏலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ AP by PC is equal to AR by RD. ஓகே, ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து நம்ம பார்க்கும்போது AQ by QB equal to AP by PC. ஈக்குவேஷன் 2லேயும் AP by PC வந்து AR, ஸோ இது வந்து AR by RDக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இது ரெண்டே இப்போ கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ AQ by QB equal to AR by RDன்னு நம்ம கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணோன்னா QB by AQ is equal to RD by ARன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட செகண்ட் சப்டிவிஷன். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு இந்த இடத்துலையே. ஓகே, ஸோ இதை அடுத்து எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் +1 பண்ண போகிறோம். ஸோ QB by AQ +1 is equal to RD by AR +1. ஸோ +1 அப்படின்னு சொல்லும்போது இது வந்து by 1 போட்டுக்கலாம், இதுக்கும் by 1 போட்டோன்னா எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணும்போது ஸோ AQ தான் எல்சிஎம். இப்போ இதை வந்து AQவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதையும் AQவால் மல்டிப்ளை பண்ணணும்னா QB + AQ is equal to இங்கே AR தான் எல்சிஎம்னு வரும். ஸோ இதை ARஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதையும் ARஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே வந்து RD + AR. ஸோ இப்போ நம்மளோட ஃபிகரில் QB + AQங்கிறது வந்து ஃபுல்லாக AB கிடைக்கிது இல்லையா. ஸோ AB by AQ is equal to இங்கே RD + AR. ஸோ RD + AR இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டோட்டலாக AD கிடைக்கிது. ஸோ AD by AR. இப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். By reciprocating AQ by AB is equal to AR by AD, hence proved. அதே போல் செகண்ட் சப்டிவிஷன் வந்து இதுதான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. QB by AQ is equal to RD by AR. So from equation 3 subdivision second
QB by AQ is equal to RD by AR. That's all. Thanks for watching, children.